ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ரேகா குப்தா. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 8 முதல் 14 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? விடை தா. முருகேசன். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழகத்தில் அமல்படுத்த மறுத்து தமிழக அரசு பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை 2025 ஆகஸ்ட் 8 அன்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தா. முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு 2022ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 நிகழ் கல்வியாண்டு முதலே அமலுக்கு வருகிறது. இக்கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள்: 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி, +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து, தமிழகத்தில் இருமொழி கல்விக் கொள்கையை தொடர்தல், கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு ரத்து, கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், எண்ம முறையிலான கல்வி. 12/8/2025 அன்று தமிழக முதல்வர் தொடங்கிய முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் நோக்கம்? விடை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கல். 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை 12 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை தண்டையார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை 21,70,454 பேர். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருதை பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கு வழங்கினார்? விடை அடெமோலோ ஏ. அடன்லே. உணவு பாதுகாப்பில் ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ஏ. அடன்லேவுக்கு முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச கருத்தரங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 7 முதல் 9 வரை நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவு சர்வதேச கருத்தரங்கத்தின் கருப்பொருள் எவர்கிரீன் ரெவல்யூஷன், தி பாத் டு த பயோக் ஹாப்பினஸ். MS சுவாமிநாதனுக்கு 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. தற்போதைய மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட மாநிலம் எது? விடை பீகார். கூற்று 1. இந்தியாவின் மீதான அமெரிக்காவின் 50% இறக்குமதி வரி 27 ஆகஸ்ட் 2025 முதல் அமலுக்கு வரவுள்ளது. கூற்று 2. இவ்வரி விதிப்பால் இந்தியாவின் ஜவுளி, தோல் பொருள்கள், ரசாயனம், கடல்சார் பொருள்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படும். விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த ஆண்டு? விடை 1962. பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் தொடங்க முக்கிய காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், சி. சுப்பிரமணியன், வி. கே. பழனிசாமி, நா. மகாலிங்கம் ஆகியோரது திருவுருவச் சிலைகளை முதல்வர் மு. க. ஸ்டாலின் பொள்ளாச்சியில் திறந்து வைத்தார்.
ரக்ஷா பந்தன் பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 9. இந்திய நீதி அறிக்கையில் சிறைத்துறையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. நாட்டில் குறைந்தது 1 கோடி மக்கள் தொகை கொண்ட 18 மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகளின் தரவுகளை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வை இந்திய நீதி அறிக்கை என்று வெளியிடப்பட்டது. காவல்துறையில் முதலிடம் தெலுங்கானா, சிறைத்துறையில் முதலிடம் தமிழ்நாடு, நீதித்துறையில் முதலிடம் கேரளா, சட்ட உதவி முதலிடம் கர்நாடகம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 2025 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? விடை சீனா, தியாஜின் நகர். சமீபத்தில் மேக வெடிப்பால் பெருவெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்ட தராலி கிராமம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரகண்ட் மாநிலம். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விடை விக்டோரியா போகோ. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பென் ஷெல்டன் சாம்பியன் பட்டம் வென்றார். 2026ஆம் ஆண்டு ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை ஜப்பான். நாகசாகி அணுகுண்டு தாக்குதல் நினைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? விடை ஆகஸ்ட் 9. ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் நினைவு நாள் ஆகஸ்ட் 6 அன்று அனுசரிக்கப்பட்டது. 2025 மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? விடை கானோ ஹீஜே. இப்போட்டியின் வரலாற்றில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் ரமேஷ் புதிகால் ஆவார். இவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். 8வது சர்வதேச வீசா மேனியா நினைவு தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் 62.59 மீட்டரை எட்டி தங்கப்பதக்கம் வென்றவர்? விடை அன்னு ராணி. கூற்று 1. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் 9 ஆகஸ்ட் 2025 அன்று அகல் விளக்கு திட்டத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டத்தின் நோக்கம் இணையதளம், கைபேசி வாயிலாக நடைபெறும் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சென்னையில் நடைபெற்ற 15வது சப் ஜூனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற அணி? விடை பஞ்சாப். இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்திய மொழிகளுக்கான பல்நோக்கு பெரிய மொழி மாதிரி ஏஐயின் பெயர்? விடை பாரத் ஜென். பாரத் ஜென் ஏஐ ஜூன் 2026க்குள் 22 இந்திய மொழிகளில் கிடைக்கப்பெறும். கூற்று 1. 2வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 1303 நீலகிரி வரையாடுகள் உள்ளது. கூற்று 2. நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்காக 2023இல் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்திய ரயில்வே ஏசியாவின் மிக நீளமான சரக்கு ரயிலான டேஷின் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. விடை ருத்ராஸ்திரா. இரயில் 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2025ஆம் ஆண்டுக்கான UNDP பூமத்திய ரேகை பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை பிபி பாத்திமா மகளிர் சுய உதவி குழுக்கு. இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ வங்கியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எங்கு திறந்து வைத்தார்?
விடை ஹைதராபாத். உலக சமஸ்கிருத தினம் 2025 எப்போது கொண்டாடப்பட்டது? விடை ஆகஸ்ட் 9. ஒவ்வொரு ஆண்டும் சிரவண மாதத்தின் புனிதமான பௌர்ணமி தினத்தில் உலக சமஸ்கிருத தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 10 ஆகஸ்ட் 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வழித்தடம் எது? விடை அஜ்னி நாக்பூர் டு புனே. சுமார் 12 மணி நேரத்தில் 881 கிலோமீட்டர் தூரத்தை இவ்வழியே செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கடக்கும். சமீபத்திய WHO அறிக்கைப்படி தூக்க நோயை ஒழித்த 10வது ஆப்பிரிக்க நாடு எது? விடை கென்யா. தூக்க நோயின் மற்றொரு பெயர் மனித ஆப்பிரிக்க ட்ரிப்னோசோமியாசிஸ். செட்சே ஈக்கள் மூலம் இந்நோய் பரவுகிறது. அறிவுசார் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு சீரான தரமான கல்விக்காக திசா அபியான் திட்டத்தை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலம்? விடை மகாராஷ்டிரம். தமிழ்நாட்டில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 2007. ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் கியூலெக்ஸ் கொசுக்களால் பரவும் ஒரு வைரஸ் நோய். இது மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்கும் திட்டம் 2007ஆம் ஆண்டில் 15 மாவட்டங்களில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. 15 வயது உள்ள குழந்தைகளுக்கு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்கும் திட்டம் தற்போது மேலும் 7 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச இளைஞர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 12. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கூற்று 1. உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு த எலிஃபென்ட்ஸ். கூற்று 2. கோவை மதிக்கரையில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்க 2023ஆம் ஆண்டு AI தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. வானியல் மற்றும் வானி இயற்பியல் 18வது சர்வதேச மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை மும்பை. ஆந்திராவில் நடைபெற்ற ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஜார்க்கண்ட். இறுதிப் போட்டி ஜார்க்கண்ட் விஸ் ஹரியானா. தமிழகத்தில் சாலையோரங்களில் உள்ள கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி யார்? விடை GK இளந்திரையன். இந்தியா டேஸாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது? விடை 2030. 2026 காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் கம்பு ஊன்றி தாண்டுதலில் 6.29 மீட்டரை தாண்டி புதிய உலக சாதனை படைத்தவர் யார்? விடை அர்மான் டியூப்ளான்டிஸ், ஸ்வீடன் வீரர். Why the Constitution Matters என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை TY சந்திரசூட். ஆகஸ்ட் 2025 ஹூருன் மற்றும் பார்க்லேஸ் அறிக்கைப்படி இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக முதலிடத்தில் உள்ளது? விடை முகேஷ் அம்பானி. இக்குடும்ப சொத்து மதிப்பு ரூபாய் 28 லட்சம் கோடி. யூத் அபியாஸ் 2025 எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சி? விடை இந்தியா மற்றும் அமெரிக்கா.
ஆகஸ்ட் 2025 ஜொமாட்டோ தனது புதிய பிராண்ட் தூதராக யாரை நியமித்துள்ளது? விடை ஷாருக் கான். ஐசிசியின் 2025 ஜூலை மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சுப்மன் கில். இதே பிரிவில் மகளிர் விருது சோபியா டாங்லே பெற்றார். ஆகஸ்ட் 2025 தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமாக எந்த நூலகத்தை அறிவித்தது? விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தேசிய ஈட்டி எறிதல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 7. நண்பர்களுக்கான கேள்வி. சர்வதேச இளைஞர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.